செல்வகுமார் அவர்களே, நிசா லோகோ அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற தாய்மார்களே, தந்தையர்களே, இளைஞர்களே, யுவதிகளே, தோழர்களே, தோழியர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், நாட்டிலே 2024ஆம் ஆண்டு சென்ற வருடம் ஒரு பாரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டது. அந்த அரசியல் மாற்றத்தோடு ஒரு அரசியல் கலாச்சாரமும் மாற்றப்பட்டிருக்கிறது. அது என்ன அரசியல் கலாச்சாரம் என்றால், இந்த நாட்டில் இருக்கிற பொதுமக்கள் இந்த நாட்டுக்கு பெருந்தொகையான நிதியினை வரியாக ஆண்டுதோறும் செலுத்துகிறார்கள். அது மட்டுமல்லாது, நீங்கள் கடையில் போயிட்டு வாங்குற ஒவ்வொரு அரிசி கிலோவுக்கும், சீனிக்கு, எல்லா பொருட்களையும் போடுங்க நாங்கள் போடுற ரீலோடுக்கும் அரசாங்கத்துக்கு நாங்கள் வரியை கட்டுகிறோம். கடந்த காலத்திலே அந்த வரியை பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு சிலரை, அதாவது ஜனாதிபதிகள், பிரதமர், அமைச்சரவை, முன்னாள் ஜனாதிபதிகளை பராமரிப்பதற்காக அதிகூடிய தொகையை செலவு செய்தார்கள். அதான் கடந்த காலத்திலே நடந்த விடயங்கள். மிகப்பெரிய நிதி, மக்கள் நிதி இதற்காக செலவு செய்யப்பட்டது. இன்று அது மாற்றம் பெற்றிருக்கிறது. அதுதான் அரசியல் கலாச்சார மாற்றம். சொன்னோம்னா, இப்ப நான் ஒரு இந்த பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு சமூக வசதிகள் அமைச்சர். சாதாரண முன்னாள் அமைச்சர் சொன்னா ஒரு 4-5 வாகனங்கள் வரும், போலீசார வருவாங்க, அவங்க புண்டை சூழ இன்னும் கொஞ்சம் பிரைவேட் செக்ரட்டரி, மீடியா செக்ரட்டரின்னு ஒரு பல செக்ரட்டரிமார் வருவாங்க. அவர்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வாகனங்கள் வரலாம். யாருடைய பணம்? உங்களுடைய பணம் தான் வீண் விரயமாக செலவு செய்யப்படுகிறது. நான் நேற்று கொழும்பிலிருந்து மன்னாருக்கு பஸ்ல தான் வந்தேன். எனக்கு வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்தேன், மினிஸ்ட்ரியில இருந்து மன்னாருக்கு வந்து தனிப்பட்ட வாகனத்தை செலவு. பஸ்ல வந்தோம், டிக்கெட் எடுத்து. இங்கவர்களும் எங்களுடைய தோழர்கள் தான் இவருடைய வாகனத்தில் எங்களை ஏற்றி செல்கின்றார்கள். எங்களுடைய கட்சி அப்படிதான். சாதாரண மக்களாகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. மக்களுடைய பணத்தை நினைத்தது போல் செலவு செய்ய எமது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் கூறியிருக்கிறார், மக்களின் பணம் தெய்வத்தின் பணம் போன்றது. நினைச்ச மாதிரி எடுத்து எங்களை செலவு செய்யலாது. ரொம்ப கவனமா, தேவைக்கு மாத்திரம் தான் நாங்கள் அதை பயன்படுத்தணும். இந்த மாற்றத்தை தான் நாங்கள் இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. சிலர் சொல்லுகிறார்கள், தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்து 4 வருடங்கள் முடிந்து விட்டது. என்ன நாட்டிலே நிகழ்ந்திருக்கிறது தான் இன்னொரு விஷயம். கடந்த காலங்களில் பாருங்க, ஜனாதிபதி ஒரு அரச நிகழ்வாகவோ அல்லது கூட்டங்களுக்கோ அல்லது சில அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்கோ செல்லுகிற போது பாருங்க, அவருக்கு ஏற்படுற செலவுகள், பாதுகாப்புக்கு பல படையினர், அன்றைக்கு ஃபுல்லா அந்த வீதிகள் மூடப்பட்டிருக்கும். அவருக்கு முன்னுக்கு 50 வாகனங்கள், பின்னுக்கு 50 வாகனங்கள். இன்னும் இல்லைன்னா அரச ஊழியர்கள் இங்கதான் இருப்பாங்க. அவர் ஒரு நாள், அதாவது ஒரு மணித்தியாலம் அந்த ரோட்ல ஒரு அபிவிருத்தி போறோம்னா அந்த ரோட்டு காப்பட் போடுவாங்க. அதே பிறகு அந்த ரோட்ல யாரும் நடக்க மாட்டாங்க. இப்படி மக்கள் பணம் ஜனாதிபதிகளுக்காக இந்த நாட்டிலே செலவு செய்யப்பட்டது. இன்று அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எமது ஜனாதிபதியுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கிறது. வீண் விரயங்கள் முற்றாக அகற்றப்பட்டிருக்கிறது. இன்று ஜனாதிபதி சாதாரண கூட்டங்களுக்கு 3 வாகனங்கள் வர்றாரு. பாதுகாப்பு 2 வாகனம், 1 வாகனம் வந்துட்டு வர்றதும் தெரியாது, கூட்டம் முடிஞ்சு போறதும் தெரியாது. ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கார். இதுதான் மாற்றம். இந்த மாற்றத்திற்காகத்தான் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள். இன்னொரு பக்கம், எங்க நாட்டில் இதுவரைக்கும் எங்க நாடு சுதந்திரம் அடைஞ்சு 77 வருடங்கள். இதுல 76 வருஷங்கள் எங்க நாட்டை ஆண்டவர்கள் யார்?
ஜனாதிபதிகள், பிரதமர்கள், உயர் அமைச்சர்கள், உயர்ந்த நில சொந்தக்காரர்கள், சொத்துடையோர், சிங்கள சொல்ல வளவுக்காரர்கள், இவர்களுக்கு அவங்க மட்டும்தான் நாட்டை ஆண்டாம். வேற யாருக்கு சாதாரண மக்களுக்கு இந்த அதிகாரத்தை கொண்டு போறது விரும்ப மாட்டாங்க. பொதுவா சொல்ல நீலம் பச்சை ரெண்டு கட்சிகள், நாங்க நிலங்களை சொல்ல நீல பச்சை. கொஞ்ச காலத்து இவங்கள ஆட்சியில் இருப்பாங்க, இவங்க வெறுத்து போக்குள்ள மக்கள் அவங்களுக்கு வாக்களிப்பாங்க. அப்புறம் அவங்க கொஞ்ச நாள் அரசு ஆட்சியில் இருப்பாங்க, அவங்க அவர்களை வெறுக்கின்ற போது மீண்டும் இவர்களுக்கு வாக்களிப்பார்கள். மாறி மாறி போலீசாரும் திருடர்களாக இவர்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள். இன்று இது முற்றாக மாற்றம் அடைந்திருக்கிறது. என்னது? சாதாரண ஒரு விவசாயினுடைய மகனை நாட்டிலே மக்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்திருக்கிறார்கள். அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் அனுராதபுரம் மாவட்டத்திலே தம்புத்தேகமு என்ற ஒரு விவசாய பின்தங்கிய ஒரு கிராமத்திலே ஒரு ஏழை தாய்க்கு மகனாக பிறந்தவர். இன்னைக்கு அன்றத்தோட அம்மாவுக்கு எழுத வாசிக்க கூட தெரியாது. அன்றத்தோட ஒரு பேட்டியில சொல்றாரு ஜனாதிபதி அவர்கள், அதாவது அறுவடை காலங்கள்ல வீட்டுல நெல் மூட்டைகளை அடுக்கி வைக்கிற போது அவங்களுக்கு உறங்குவதற்கு இடம் கிடையாது. அப்ப நெல் மூட்டைகள் மீது தான் அவங்க உறங்கி இருக்காங்க. அவ்வளவு சின்ன வீடு, மின்சாரம் இல்ல. நாங்க அந்த வரலாற்று கதையில படிக்கிறது போல பொது லைப்ரரி, அந்த ஊர்ல இருக்க போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு அவங்க இரவு நேரத்துல படிச்சிருக்காங்க அந்த பொது வெளிச்சத்துல. அவர் பாடசாலை செல்லுகின்ற பொழுது படிப்பதற்காக பணத்தை தேடிக்கொள்வதற்காக ஓடுற ட்ரெயின்ல போயிட்டு அவங்க இதெல்லாம் வித்திருக்காங்க, தொப்பி இதெல்லாம் கடையில. அந்த பேட்டியை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி கஷ்டப்பட்டு படித்து மக்கள் அரசியலிலே மிக நீண்ட காலமாக இருந்து நேர்மைக்காக நாட்டு மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். தொடர் இவர் கூறினார், எந்த நாட்டுல நோர்வேயிலிருந்து பல நாடுகள் இருந்து ஆஸ்திரேலியா வந்தாரு. ஆஸ்திரேலியா கூட ஜனாதிபதி தேர்தலுக்காக வேலை செய்திருக்கிறார்கள். ஏன்? யாருக்கும் தனிப்பட்ட எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும், நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், ஊழலற்ற நேர்மையான ஆட்சி வருவதற்காகத்தான் இன்று உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களும் இந்த தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கினார்கள். அவருடைய நம்பிக்கைக்கும் அவருடைய எதிர்பார்ப்புக்கும் ஒரு துளியளவேனும் களங்கம் ஏற்படுத்தாமல் இன்று ஆட்சி நடைபெற்று போகிறது. இந்த நாட்டில் இனவாதம் இல்லை, நாட்டில் மதவாத பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு இனவாதத்தை தூண்டிவிட்டு அரசியலுக்கு நாங்கள் முடிவு கட்டி இருக்கிறோம். நாட்டில் இருக்க தமிழ், சிங்கள, முஸ்லிம் அனைத்து மக்களையும் ஒற்றுமையாக ஒரே கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். அதனால்தான் இம்முறை வரவு செலவு திட்டத்திலே வட மாகாண அபிவிருத்தி அதிகூடிய நிதியினை இந்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது. போச்சு பாருங்க, இத்தனை வருடங்கள ஒதுக்கப்படாத மிகப்பெரிய நிதியை நாங்கள் ஒதுக்கி இருக்கோம். ஏன்? கடந்த 30 வருடங்களாக வடக்கிலே யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இங்க பொருளாதாரம் சீரழிக்கப்பட்டிருக்கிறது. இங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் கட்டமைக்கப்பட வேண்டும், இந்த மக்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டும். அதற்காக பல்வேறுபட்ட திட்டங்களுக்காக இங்கு பல கோடி ரூபாவை இம்முறை நாங்கள் வரவு செலவு திட்டத்திலே வடமாகாணத்துக்கு நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். எனவே அன்பார்ந்த தோழர்களே, தோழியர்களை, இன்று நாட்டிலே அந்த மாற்றத்தை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். இது எங்களுடைய அரசாங்கம், நமது அரசாங்கம். இந்த நாட்டில் அதிகூடிய மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்ற மக்கள், அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எங்களுடைய அமைச்சர்களுடைய எல்லா செலவுகளையும் நாங்கள் குறைச்சிருக்கோம். தெரியும், கடந்த காலங்களில் பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும், பகல் உணவு, காலை உணவு எல்லாம் சிறிய விலைக்கு தான் அங்க தருவார்கள். நான் பார்லிமெண்ட்டுக்கு போன புதுசுல எல்லா எதிர்கட்சிக்காரங்க பாராளுமன்ற கேண்டீனுக்கு போனா அங்க சாப்பிடறதுக்கு வருவாங்க. அந்த உணவுப் பொருட்களின் விலைகளை கூட்டின பிற்பாடு எந்த எதிர்கட்சிக்காரங்களும் அங்க காணும். பாருங்க, இப்ப இவ்வளவு காலம் மக்கள் பணத்துல அவங்க இலவசமா சாப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஜனாதிபதி
நாட்டு மக்கள் பட்னியா இருக்கிற போது பாராளுமன்ற உறுப்பினருக்கு மட்டும் இவ்வளவு விலைக்கழிவுல உணவு வழங்கக்கூடாது, எல்லாமே சரியான, அதாவது செலவுக்கு ஏற்ற மாதிரி உணவுடைய விலை நிர்ணயம் அமைய வேண்டும் என்பதற்காக விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. விரும்பினவங்க சாப்பிடலாம். இன்னைக்கு எதிர்கட்சிக்காரங்கள நிறைய பேர் வர்றது கிடையாது. ஏன் 3000 கொடுத்து பகல் சாப்பாடு அவங்களால சாப்பிட முடியாது. இலவசங்கிற போது பல தடவை சாப்பிட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தாக்களை கூட்டம் சாப்பிட்டு இருக்காங்க. இதான் கடந்த காலத்தில் நடந்துச்சு. இதை நாங்கள் முடிவு கட்டி இருக்கிறோம். அடுத்து இந்த வரவு செலவு திட்டத்துல மக்களுக்கு பல்வேறுபட்ட அபிவிருத்திக்காகவும் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகவும் பல்வேறு ஒதுக்கீடு செய்த இந்த அரசாங்கம், அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் அவருடைய அந்த பாராளுமன்ற உரையில கடைசியா சொன்னாரு, மக்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ சலுகைகள் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு இறுதியா அவர் சொன்னாரு, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 5 வருடங்களுக்கு ஒரு முறை வழங்கப்படுகின்ற வாகனங்கள் கொள்வனவு செய்வதற்கான அந்த பெர்மிட் ரத்து செய்யப்படும். யோசிச்சு பாருங்க, 8,000 லட்சம் ரூபாய் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வாகனங்களை கொள்வனவு செய்வதற்காக ஒதுக்கப்படுகின்றது. ஆனா உங்களோட ஊர்ல பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதற்கு பொது போக்குவரத்து இல்ல, பஸ் இல்ல, சரி நடந்து போறாங்க. ஆட்டோல வசதியாக பிள்ளைகள் சில நேரத்தில் பஸ் இல்லாட்டி வீட்டை நிக்கிறாங்க, ஸ்கூல் போக மாட்டாங்க. ஆனா அவருக்கு 800 லட்சம் ரூபாய்க்கு பெர்மிட் வழங்கப்படுகின்றது. அதை முற்றாக நிறுத்தியிருக்கிறாங்க. இங்க நிறைய அரசு ஊழியர்கள் வந்திருப்பீங்க, நீங்க ஓய்வு பெற்று சென்றிருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, 25 வருடம் 30 வருடங்கள் 35 வருடங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஓய்வு பெறுகின்ற பொழுதும் சிறிய ஒரு ஓய்வூதியோடு தான் வீட்டுக்கு செல்றாங்க. சிலவங்க ஒரு சாதாரண மோட்டார் பைக் கூட இல்லாம ஓய்வு பெறுறாங்க. ஏன்? முழு அவங்களுடைய அந்த வாழ்க்கை காலத்தையும் நம்ம நாட்டுக்காக மக்களுக்காக அரசு ஊழியர்கள் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். ஆனா பார்லிமெண்ட்டுக்கு போனோன்னு 5 வருஷம் தான் இருக்கணும். 5 வருஷத்துல அவருக்கு ஓய்வூதியம் தேவையாது. அப்ப என்ன செஞ்சிருக்காரு? அதையும் இந்த அரசாங்கம் ரத்து செய்திருக்கிறது. நல்லமா இல்ல விஷயம்? நல்லமா கூடாதா? நல்லம். அடுத்து உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பல்வேறுபட்ட நல்ல விடயங்களை இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இதுதான் மக்கள் எதிர்பார்த்த மாற்றம். இந்த மாற்றத்தை நாங்கள் சரியான முறையில் செய்திருக்கிறோம். அடுத்த விஷயம், இன்று தெரியும், சிலர் கேட்கிறாங்க, எங்க இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்து 4 மாசம் ஆச்சு, திருடர்களை பிடிக்கல, ஊழல்வாதிகளை ஜெயிலுக்குள்ள போடலன்னு. நாங்க இந்த நாட்டில் தனிப்பட்ட எந்த அரசியல்வாதிகள் மீதும் எங்களுக்கு தனிப்பட்ட எந்த கோபமும் கிடையாது. எங்கள் மைந்தையோடையோ ரணிலோடையோ சஜித்தோடைய தனிப்பட்ட கோபம் கிடையாது. அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த நாட்டுக்கு செய்த துரோகம், அவர்கள் அந்த ஆட்சி காலத்தை நாட்டுக்கு மக்களுடைய பணத்தை சூறையாடி அந்த மிகப்பெரிய தவறுக்கு அவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும். அதற்கான விசாரணைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த காலத்தில் அவங்களுடைய ஆட்சி, அவங்களுடைய போலீஸ் பல சாட்சிகளை அழிச்சிருக்காங்க. இன்று நேர்மையான முறையில் விசாரிக்கப்படுகின்றது. மிக குறுகிய காலத்துல கொலை செய்த அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. திட்டமிட்டு நாட்டிலே கொலை பாதாள உலக கோஷ்டினரை வழிநடத்தின அரசியல்வாதிகள் இருக்காங்க. வடக்குகளுக்கு ரொம்பவே இனப்படுகொலைகளை மேற்கொண்டாங்க. எல்லாத்துக்கும் இந்த அரசாங்கம் நிச்சயமாக தண்டனை வழங்கும். இப்போதைக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்றது. அதே போல ஊழல் செய்தவர்களுக்கு நிச்சயம் மிக விரைவில், இன்னைக்கு தெரியும், நீங்க அடுத்தடுத்து பிரேக்கிங் நியூஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த அமைச்சர் போகிறார், இந்த பாராளுமன்ற கைது செய்யப்பட்டிருக்காங்க, அவர் சிஐடிக்கு வரைப்பட்டு கைது செய்திருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, நிரந்தரமான அவர்கள் எல்லாம் சிறைவாசம் செல்ல வேண்டிய ஏற்படும். யாருக்கும் மன்னிப்பு கிடையாது. நாங்கள் வந்தோம் நேர்மையான முறையிலே, மக்களுடைய உண்மையான இதயத்திலிருந்து வந்த மாற்றத்தினூடாக நாங்கள் ஆட்சியில வந்திருக்கிறோம். நாங்கள் எந்த போதைப் பொருள் வியாபாரியிடம் நாங்கள் பணம் பெறவில்லை. நேர்மையான முறையில் நாங்கள் ஆட்சி வந்திருக்கோம். நம்ம யாருக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். உண்மை, நேர்மை, நியதி, இதன்படி ஆட்சி நடக்கும். அவ்வளவுதான். அப்ப எனவே அந்த மாற்றம் மிக விரைவில் நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. இல்லாட்டி நாங்க ஆட்சி வந்தோன்னு
விசாரிக்காம தனிப்பட்ட ஜெயிலுக்குள்ள போட்ட என்ன ஆகும்? தனிப்பட்ட பழி வாங்கலாம். அது வேணாம். நாட்டுல சட்டம் ஒன்று இருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில் நாட்டு ஆட்சி நடக்கும். அவ்வளவுதான். அதுக்கு நாங்க அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டா எல்லாம் தெளிச்சு போயிடும். மிக நிதானமா பொறுமையா சில விஷயங்கள் நாங்க கையாளலாம். அப்ப சரியான தீர்மானத்தை நாங்க எடுக்கலாம். அவசரப்பட்டா போச்சு. அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் ஆட்சி நாங்க கொண்டாந்துருக்கோம். அப்ப இலகு சும்மா அதை அந்த என்ன சொல்ற எதிரிகளுக்கு நாங்க மிக விரைவில் அதை விட்டு கொடுக்க கூடாது. எனவே அன்பார்ந்த தோழர்களே, தோழியர்களே, நீங்கள் எதிர்பார்த்தது போல மக்களுக்கான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இன்னைக்கு என்ன சொன்னாங்க? மறுபக்கம் இந்த அரசாங்கம் வந்த வெளிநாட்டு எந்த தொடர்பும் இல்லை, வெளிநாட்டு ஆதரவு இல்லை, அதனால இந்த அரசாங்கத்தால 3 மாதம் கூட செல்ல முடியாது, பெட்ரோல் விலை அதிகரிக்கும், கேஸின் விலை அதிகரிக்கும், அதாவது உள்நாட்டுக்கு பொருட்களை இறக்குமதி செய்ய மாட்டாங்க, மீண்டும் வரிசை ஏற்படும், மருந்துகளின் விலை பல மடங்கு உயர்வடையும், அஸ்வஸ்ம நிறுத்தப்படும், மக்களுக்கான வழிபாட்டு உரிமை மறுக்கப்படும் என்று பல்வேறுபட்ட திட்டமிட்ட குற்றச்சாட்டுகளை எமது கட்சியின் மீது முன்வைத்தார்கள். இன்று என்ன நடக்கிறது? எதிர்பார்த்ததை விட என்று எல்லாமே சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு டாலருடைய அந்த பெருமதி ஸ்திரம் அடைந்திருக்கிறது. அதே போல இன்று வெளிநாட்டினுடைய அதிகமான எங்க நாட்டுக்கு வந்து முதலீடு செய்கின்றார்கள். கடந்த காலத்துல முதலீட்டாளர்கள் எங்க நாட்டை விட்டு வெளியே சென்றாங்க. ஏன்? அவருடைய கொமிஸ் கேட்டாங்க. உங்க இந்த ஒப்பந்தம் செஞ்சு எங்களுக்கு எவ்வளவு தாரீங்க? இந்த ஒப்பந்தத்துல உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்துல எத்தனை வீதம் எங்களுக்கு தாரீங்க? எவனாச்சும் வந்து அப்படி செய்வானா? அவன் கஷ்டப்பட்டு எங்க நாட்டுக்கு வந்து உழைச்சி நாட்டுக்கு டேக்ஸையும் கட்டிட்டு பின்கதவால கமிஷன் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான், போட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த முதலீட்டாளர்கள் வர்றாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியும் இந்த நாட்டு அரசாங்கமும் ஜனாதிபதியும் அமைச்சர்களும் ஒரு ரூபாய் கூட லஞ்சமாக பெறமாட்டார்கள், நேர்மை என்ன ஆட்சி நடக்குது என்பதற்கு இன்றைக்கு பல முதலீட்டாளர்கள் நாட்டுக்கு வர்றாங்க. 2024ஆம் ஆண்டு அதிகூடிய சுற்றுலா பிரயாணிகள் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. பல பில்லியன் இன்னைக்கு அந்நிய செலாவணிகள் நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. நாங்கள் அதனுடைய 2 மடங்கை இந்த 2022ஆம் ஆண்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாட்டின் பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ச்சி அடைகிறது. அப்புறம் சொன்னாங்க என்னது? தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தா IMF உங்களை விட்டுட்டு போயிடும், இவங்களை இறுக்கி பிடிச்சிருவாங்க, இவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. நாங்க இன்னைக்கு IMF இன்னைக்கு எமது அரசாங்கத்தின் மீது பாராட்டு தெரிவிக்கிறது. அவர்கள் நினைத்ததை விட மிக விரைவில் நீங்க உங்களோட பொருளாதாரத்தை கட்டி எழுப்புறீங்க. ஏன் நாங்க பொருளாதாரத்தை கட்டி அனுப்புறோம்? இன்னைக்கு வீண் விரயத்தை குறைச்சிருக்கோம், இன்னைக்கு திருட்டை இல்லாமக்கி இருக்கோம். இன்னைக்கு சாதாரணமா இந்த வாகனம் 2 வாகனத்துல வந்துட்டு போனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உங்களோட காசு வந்து ஒரு 2 லட்சத்தை நான் வீணாக்கி இருக்கலாம், 2-3 லட்சம் நீ வீணாக்கி இருப்பேன். அதை கட்ட போடுறது நீங்க தானே. இன்னைக்கு நாங்க மிச்சப்படுத்தி இருக்கோம். இப்படி எத்தனை பல ட்ரில்லியன் கணக்கான ரூபாவை நாங்கள் தினந்தோறும் நாங்கள் நாட்டுக்காக மிச்சம் பண்ணி கொண்டிருக்கோம். அதனால் நாட்டுடைய பொருளாதாரம் என்று வளர்ச்சி அடைந்து செல்கின்றது. எனவே அன்பார்ந்த மக்களே, நாங்கள் ஜனாதிபதியை தெரிவு செய்திருக்கிறோம், சிறந்த பாராளுமன்றத்தை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்படுற நிதி சரியான முறையிலே உங்கள் ஊருக்கு கொண்டு வரப்பட்டீங்க. திட்டமிட்ட அபிவிருத்தி பணியை சரியான முறையிலே நடத்த வேண்டும் என்றால் நீங்க அங்கேதான் நல்லவர்களை தெரிவு செஞ்சு விட்டு உங்களோட பிரதேச சபைக்கு நீங்க திருடர்களுக்கு ஓட்டு போட்டு அனுப்பினீர்கள் என்றால் நான் சொல்ல முடிதும் கூட முற்றிலும் கோணமாக்கி மறுபடி போச்சு. அதனால இந்த வேட்பாளர்கள் தோழர்கள் தங்களுடைய நேரத்தை, தங்களுடைய முழு நேரத்தையும் இந்த மக்கள் அரசியலுக்காக இலவசமாக அவர்கள் செய்ய தயாரா இருக்கிறார்கள். யாருக்கும் உங்களுக்கு கொடுப்பனம் இல்லை. நாளைக்கு இவங்க 100க்கு 100% பிரதேச சபை உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவது உறுதி. இவர்கள் யாருமே கொடுப்பனவு எங்க கட்சி வழங்காது. ஏன்னா இவங்க பிசினஸ்க்கு வரல. நான் பிரதி அமைச்சர், கிட்டத்தட்ட எனக்கு பல லட்சங்கள் கொடுப்பன இருக்கு. 5% நான் பெறுவது கிடையாது. நாங்க வந்திருக்க எதுக்கு? ஓட்டு போட்டு அனுப்பியிருக்கீங்க மக்கள் சேவைக்கு. அப்ப நான் இங்க வந்து சம்பாதிக்க எங்களுக்கு தேவையில்லை. நாங்க பிசினஸ் பண்ண வரல, சம்பாதிக்கிறதுக்கு வரல.
சேவை செய்ய வந்த குறிப்பிட்ட 5 வருஷத்துக்கு ஒப்பந்த அடிப்படையில் எங்களை அனுப்பியிருக்கீங்க. அந்த முறையை நாங்க சிறப்பான சேவை செஞ்சுட்டு போது நாங்க வந்திருக்கோம். அப்ப எனவே அரசியலை சேவையாக செய்யக்கூடியவர் இருக்கிறார்கள் உங்கள் பிரதேசத்திலே, இவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நீங்க உங்களுடைய ஒவ்வொருடைய வாக்கும் கோடிக்கணக்கான பெருமதியானது, கோடிக்கணக்கு பெருமதியானது. ஆனா எங்களோட மக்கள் எங்களோட வாக்கினுடைய அந்த பெருமதியை அவங்க புரிஞ்சு கொள்றது கிடையாது. ஏதோ தேர்தல் கடைசியை மட்டும் யாருக்கு போடுற தீர்மானம் எடுக்காம நிறைய பேர் இருப்பாங்க. யாரோ சொன்னதுக்காக, உறவினர் சொன்னதுக்காக, நண்பர்கள் சொன்னதுக்காக வாக்கை செலுத்துவார்கள். யோசிச்சு பாருங்க. அந்த வாக்குத்தான் எங்களோட வாழ்வை சாவி தீர்மானிப்பது. ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் தீர்மானிப்பது அரசியல். இந்த அரசியலை தீர்மானிக்க நீ வாக்களிக்கணும். அதுக்கு எங்களோட உரிமை நாங்க சரியான முறையில பயன்படுத்தணும். எனவே கடந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க? மக்களை இன ரீதியாக பிரித்தார்கள். சிங்கள மக்களிடம் சென்று சிங்கள இனவாதத்தை தூண்டிவிட்டு சிங்கள அரசியல்வாதிகள் வாக்குகளை பெற்றார்கள். தமிழ் பிரதேசத்துக்கு அரசியல்வாதிகள் தமிழ் இனவாதத்தை தூண்டிவிட்டு தமிழ் மக்களுடைய வாக்கை பெற்றார்கள். முஸ்லிம் பகுதிகளுக்கு முஸ்லிம் இனவாதத்தை தூண்டிவிட்டு முஸ்லிம் மக்கள் வாக்குகளை பெற்றார்கள். கடைசியா மக்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டார்கள். ஆட்சிக்கு சென்ற இவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஆட்சியிலே ஒன்றாக கொள்ளையடித்தார்கள். இன்னைக்கு நாட்டிலே இனவாதத்தை கடந்து மக்கள் நாடு என்று சிந்திக்கிறார்கள். இந்த சிங்கள மக்கள் மத்தியிலே, தமிழ் மக்கள் மத்தியிலே, முஸ்லிம் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு நாட்டுக்கு ஆரோக்கியமான அரசியலை கொண்டு செல்லும். எனவே இந்த அரசியலை நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். எனவே எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடக்கின்ற பிரதேச சபை தேர்தலிலே உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், ஊர் மக்களிடம் இந்த உண்மையை எடுத்துச் சொல்லுங்கள். இந்த அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். ஏன்னா அரசியல் விழிப்புணர்வு மாத்திரம்தான் இந்த நாட்டுடைய அரசியலை மாத்தேலும். யோசிச்சு பாருங்க. 2024ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டுக்கு முன்பு இருந்த பாராளுமன்றத்துல 3 உறுப்பினர் தான் இருந்தாங்க. அன்றகுமார் திசாநாயக் அவர் பிடிச்ச ஜனாதிபதி, நம்முடைய பிரதமர், விஜிதேரர், 3 உறுப்பினர்கள். யாரும் எதிர்பார்த்தாங்களா அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் இது 159ஆம் மாறும் நினைச்சாங்களா? இல்லையே. ஆனா மாறுனுச்சு. உலகத்தில் நடந்த மிகப்பெரிய அதிசயங்கள் ஒன்று இது. எங்கேயும் நடக்கல. உலகத்துல தேடி பாருங்க, படிச்சு பாருங்க. எந்த நாட்டையும் 3% இருந்த ஒரு கட்சி அடுத்த தேர்தலில் மிக பிரமாண வெற்றி எங்கே பெறல. கொஞ்சம் கொஞ்சமா கட்டமா பெருமொழிய பெரிய பாய்ச்சலை பாடுறது முதல் தடவை. ஏன்? மக்களில் ஏற்பட்ட அந்த மாற்றம், நல்ல மாற்றம். எனவே இந்த மாற்றத்தை தொடர்ச்சியாக நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். எனவே இந்த ஊரை கட்டியெழுப்பதற்காக இந்த தோழர்களுக்கு வாக்களித்து இவர்களை வெற்றி பெற செய்வதன் மூலமாக நாங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.